சில விஷயங்களை அப்போதுதான் முடியும். எங்க ஊரில் கிடைக்கும் ருசியா இருக்கும் எது? நகரங்கள்ல தேன் பார்த்ததே இல்லை. அவர் கேட்டார், தேன் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு கேட்டார். என்ன சொல்றது? தேம்பாக சாப்பிட்டா இனிப்பா இருக்கும், அவ்வளவுதான். சக்கரை மாதிரியா? இல்லைங்க, அதுக்கு ஒரு ருசி. தேம்பாக எப்படி இருக்கும்? கொண்டு போய் கொடுத்துதான் சாப்பிட்டுதான் பார்க்க சொல்ல முடியாது. எத்தனையோ விஷயங்கள், 100 இல்லை, கோடிக்கணக்கான விஷயங்கள் சொல்ல தெரியாது, நமக்கு சொல்ல. இதே போல மஹ்ஷர் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், சூரியன் எப்படி இருக்கும், அந்த சூரியனுடைய வெப்பத்தை சக்தி மனிதர்களுக்கு இருக்குமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிலர் தங்களுடைய மால் வரை வேர்வையிலே மூழ்கி இருப்பார்கள், இடுப்பு வரை வேர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். சிலர் தங்களுடைய தர்கூத் என்று சொன்னால் நாடி, தாடி வருகிற இடத்துக்கு தர்கூத் என்று அரபியிலே. இந்த தாடை இவர்கள் தண்ணீரிலே வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். வியர்வையிலே தாடை வரை மூழ்குவது அது அந்த நேரம் அல்லாஹ் அப்படி அமைக்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்தை இப்படி அமைத்திருக்கிறான். இந்த உலகத்தை மண்ணாலே படைத்த அல்லாஹ் அன்று உலகத்தை செம்பாலே ஆயும். இந்த சூரியன் வைத்திருக்கிற அல்லாஹ், இந்த சந்திரனை அமைத்திருக்கிற அல்லாஹ் கியாமத்தை அங்கே அருகிலே கொண்டு வந்து அமைப்பது என்பது சாத்தியமில்லாத காரியம் அல்ல. இந்த நாளையிலே நெறி இருக்காது, இருக்குமானால் அல்லாஹ்வுடைய நிழல் இருக்கும், அரிசுடைய இருக்கும், வேறு ஒரு நிழலுமே இருக்காது. அரிசுடைய நிழலுக்கு கீழே சிலருக்கு அல்லாஹ் தஆலா இருப்பதற்கு அனுமதி தருவான். அந்த கூட்டத்திலே ஒன்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷாபுஷாஃபி இபாதத்தில்லாஹ், எந்தவர்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே லயித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு அரிசுடைய நிழல் கிடைக்கும். இஸ்லாமிய வாலிபர்களே, உங்களுக்கு நான் செய்தி சொல்லுகிறேன், இந்த நற்காரியத்தை தொடருங்கள், உங்களை வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த பேச்சு வெறும் பேச்சாக கூடாது. இந்த விழா வெறும் விழாவாக இருந்துவிடக், இந்த விழாவிலிருந்து உங்களுடைய தொடர்பு ஆரம்பிக்கிறது என்று எடுத்துக் கொள்ளுங்கள். இங்கிருந்து அல்லாஹ்வை அஞ்சி வாழுகிற வாழ்க்கையை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்ற உறுதி அதை அறுதியாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இறுதியான முடிவாகவும் இருக்க வேண்டும். மாணவர்களே, அன்பிற்குரிய மாணவர்களே, இதை நீங்கள் மறந்து இந்த வாழ்க்கை சம்பாதித்துக் கொண்டு போகிற ஒரே சொல், ஒரே மார்க்கப்படி நடந்து செல்லுகிற செல்வம், மற்றவைகளெல்லாம் கை போய்விடும். இதோ பக்கத்திலே இருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இருந்த இருப்பு என்ன, தீர்த்து விட்டார்கள். அங்கே போய் ஓய்ந்திருக்கிறார். சோதர்களே, எனக்கும் இதுதான் உலகத்தை மனித ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் அதுதான். பிறந்த உயிர் ஏற வேண்டும் என்பது இறைவனின் நியதி. ஆத்மா யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் இந்த உலகத்தை இருந்து தீர வேண்டும், இறந்து தீர, மறுமையை அடைந்து வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கடைசி. எனவே வாலிபர்களுக்கு நான் சுப செய்கிறேன், நீங்கள் இதோடு நிறுத்தி விடாதீர்கள், ஆரம்பமாக எடுத்துக் கொள்ளுங்கள். இறுதி வரை இந்த இஸ்லாத்தின் மீது நிலைத்து என்று உறுதி எடுத்துக் கொள்ளும்படி உங்களிடத்தில் இருக்கிறேன். அதுவே எங்களுக்கும் கிடைக்க வேண்டும். செய்யுங்கள். அல்லாஹ் எல்லோருடைய வாழ்க்கை தீனின்படி, மார்க்கத்தின்படி, ஆணையின்படி, ரசூலுடைய சுன்னத் வாழ்க்கை என்றால் அதற்குத்தான் சொல்லுவது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்து போனார்கள். அதற்கு பெயர் வாழ்க்கை. உண்ணுவதற்கு பெயர் வாழ்க்கையா? உடுத்துவதற்கு பெயர் வாழ்க்கை? இணைவதற்கு பெயர் வாழ்க்கையா? அல்லது வீடு கட்டிவிட்டாலோ பங்களா கட்டிவிட்டாலோ அதற்கு பெயர் வாழ்க்கையா? அதுவெல்லாம் வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. வாழ்க்கையினுடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது. இந்த காரியம் எல்லாம் உண்ணுகிறது. எங்களுடைய வீட்டு கோழி செய்து இருக்கிறது. உண்ணுகிற காரியத்தை கோழியும் உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறது. அதுவும் நாமாவது இடைவிட்டு சாப்பிட்டு உண்ண வேண்டும் என்ற கட்டாயத்திலே இருக்கிறோம். ஆனால் கோழிக்கு, பூனைக்கு, எலிக்கு எந்த கட்டாயம் இல்லை. அது சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறது. சாப்பிடுவதுதான் மனிதனுடைய திறமை. நம்மை விட திறமையாக நம்முடைய வீடு இருக்கிறது. அல்லது அழகாக இருப்பது தான் திறமை என்று சொன்னால், உலகிலே எத்தனையோ ஜீவராசிகள் அவைகள் நாம் உடுத்தி இருக்கிறோம், ஆனால் அவை உடுத்தாமலே இருக்கின்றன. இந்த பறவை அழகுகளை வர்ணிக்க முடியுமா?
சொல்லுகிறார்களே போல நாட்டினுடைய தேசிய பறவையே மயில். எங்கே மயில் இருந்தாருக்கு அரசாங்க சார்பாக அக்னி கொடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலேயே வீரசோளம் இது மாதிரி இருக்கு. அந்த ஊர்கள்ல மயில் தானாகவே வளருது. எப்படி நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி குருவி இருக்கிற மாதிரி மயில் இருக்கு. அது அப்படி தலைமுறையா இருந்து வருது. அதற்கு அரசாங்கத்தினுடைய மானிபம் இருக்கிறது. அந்த மானிபம் கொடுத்து அந்த மயிலுக்கு காலையிலே அதற்கு கொடுக்கிறார்கள், காலையிலும் மாலையிலும். இன்றைக்கு கூட வீரசோளம் பள்ளிவாசலுக்கு சென்றால் அங்கே மஸ்ஜிதிலே பெரிய வெளி இருக்கிறது. அங்கே எல்லா மயில் வந்து விடுகிறது. அந்த ஊரில் இருக்கிற மயில் எல்லாம் அந்த மயிலுக்கு தீ போடுகிறார். உண்மையிலே மயிலை பார்த்தால் கொண்டே இருக்கலாம், அவ்வளவு அழகு. தன்னுடைய தோகையை விரித்து ஆடினால் சொல்லவே முடியாது. மயில் இறகு கிடைச்சா, மயில் இறகு கிடைச்சா சாதாரணமாக சின்ன குழந்தைகள் கை கிடைக்கிறதே இல்லை. அப்படி கிடைச்சால் அதை வைக்கிறது எங்க கொண்டு போய் எல்லாருக்கும் தெரியும். வச்சிருப்பாங்க, குர்ஆன்ல வச்சிருப்பாங்க. குர்ஆன் உலகத்திலேயே உயர்ந்த உயர்ந்த ஒன்று எங்கே இருக்க முடியும்? மயில் கிடைத்தால் சகோதரர்களை சொல்ல போனால் நமக்கு தலையிலே முளைக்கிற முடி மாதிரி தான் அதுவும், நமக்கு உடலிலே முளைக்கிற முடிகள் மாதிரி தான். ஆனால் அந்த முடி இவ்வளவு பளபள, வெயிலுக்கு மங்காது, மழைக்காது, சாயம் போகாது, நீளம் போட வேண்டியதில்லை, உஜாலாத்தை உஜாமாவும் தேவையில்லை. தேவையதற்கு வளர இருக்கிறது. ஆனால் பார்த்திருக்க முடியாது மயில் ஆடுவதை. போகட்டும், நான் சொல்ல வந்த சகோதரர்களே, அல்லாஹ் இந்த வாழ்க்கையினுடைய உணவை ஆக்கவில்லை, அழகையும் அடுத்து நாம் பெற்றெடுத்துக் கொள்ளுகிறோம், குழந்தைகளை வளர்க்கிறோம். நாம் மட்டும்தானா வளர்க்கிறோம்? நாம் மட்டும்தானா குழந்தை பெற்றெடுத்துக் கொள்ளுகிறோம்? எல்லா ஜீவராசிகளும் உலகத்திலே பிறந்த எல்லாரும் அது அதற்கு தகுந்த மாதிரி குழந்தை பெற்றது, குட்டி போட்டுக் கொள்ளுகிறது, குஞ்சு போட்டுக்கிறது, வளர்க்கிறது. அதுவும் எப்ப இருக்கிறது சகோதரர்களே? மீன் குஞ்சுகளை பார்ப்போமையானால் மீன் குஞ்சு குறிக்கிறது. ஒன்று சொல்ல போனால் 100க்கான குஞ்சுகள், இன்னும் ஆயிரக்கணக்கான குஞ்சு. அந்த குஞ்சுகளை எங்கே வைத்து வளர்க்க? நாம் நம்முடைய குழந்தைகளை தொட்டி போட்டு வளர்த்துகிறோம், அல்லது இடுப்பிலே வைக்கிறோம், வளர்த்துகிறோம். வளர்த்த முடியாதவர்களுக்கு கவர்மெண்ட் இருக்கிறது, அங்கே கொண்டு போய் கூட போடலாம். கலாச்சாரம். எவனோ யாருக்கோ பெற்று விட்டு அந்த குழந்தை யாருடைய தொட்டியிலும் போட சொல்லுகிறார். குழந்தை வளர்ந்த பிறகு என்ன ஆகும்? நான் நினைக்கிறேன் தங்களே ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் போல. புரிந்து கொள்வார். அரபியில பழமொழி இருக்கிறது, ஒவ்வொரு தண்ணீர் தனக்குள்ள என்ன அதைத்தான் கொட்டுமா. பாத்திரத்துக்குள்ளே தண்ணீர் இருந்தால் தண்ணீர் இருக்கும், பாத்திரத்துக்குள்ளே பால் இருந்தால் பால், பாத்திரத்துக்குள்ளே தேன் இருந்தால் தேன். உனக்குள்ளே என்ன இருக்கிறதோ அது வருகிறது. அதுவே தொட்டாக அமைந்து விட்டது. சகோதரர்களே, குழந்தை பெற்றெடுப்பதோ அதை வளர்ப்பதோ வகையினுடைய நோக்கம் அல்ல. வீடு கட்டுவதோ அரண்மனை கட்டுவதோ நோக்கம் அல்ல. வீடு என்ன? நாம் தானா? நாம் கட்டினால் அதற்கு பெயர், பறவை கட்டினால் அதற்கு பெயர் கூடு. எந்த இடத்திலே வீடு கட்டலாம், இருக்க வேண்டும் செலக்ட் பண்ணுகிறோம். வீடு கட்டுவதற்கு வீட்டை எப்படி? அதற்கு ஒரு என்ஜினியர் தேவைப்படுகிறார், கொத்தனார் தேவைப்படுகிறார், அதற்கு மேஸ்திரி தேவைப்படுகிறார், அதற்கு சித்தார் தேவைப்படுகிறது, என்னவோ தேவைப்படுகிறது. வீட்டை கட்டி கல்யாணத்தை முடித்துப்பார். ஆனால் பறவைகள் வீடு கட்டுகிறது, அதற்கு நீரா இருக்கிறார். காக்கா இன்ஜினியர் காக்கா ஒரு காக்கா இருக்கா, காக்காயில கொத்தனார் காக்கா ஒரு காக்கா இருக்கா, காக்காயில மேஸ்திரி காக்கா ஒரு காக்கா இருக்கா? இல்ல, எங்க போய் படிச்சுட்டு வருது? இன்ஜினியர் படிச்சுட்டு வருதா? காலேஜில் போய் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வருதா? எங்க கூடு கட்டணும் சகோதரர்களை? குருவிக்கு பள்ளிவாசல்ல கூடு கட்டினாப்பா யாரு நிமிந்து பார்த்தாங்க? தொழுகிறவங்க எல்லாம் சஜிதாய பார்ப்பாங்க, மேல பார்க்க மாட்டாங்க. அதனால பள்ளிவாசல்ல குருவி கூடு கட்டிடும். அதற்கு இவ்வளவு அறிவிறந்திருக்கிறார். எங்கு கட்டினால் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆணும் பெண்ணும் 2 குருவி சேர்த்து அது தனக்குரிய இடத்தை சரி தேர்ந்தெடுத்து அங்கே கூடு கட்டி அதில் முட்டையிட்டு அதிலே குஞ்சு பொரித்து குஞ்சை பெரிதாக்கி அது தன்னை அழைக்கிறது. நாம் தானா குழந்தை பெற்றோம்? நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய பள்ளிகளிலே கூடு கட்டுகிறதே, அது கூட குஞ்சு பொரிக்கிறது, வாழ்ந்து கொள்கிறது. இதெல்லாம் வாழ்க்கையினுடைய நோக்கம். இதையெல்லாம் விட அற்புதமான கூடுகளை சாதாரணமாக தூக்கணாங்குருவி. நானும் தூக்குருவி பல இடத்திலே தேடி எடுத்து வந்து பார்த்திருக்கேன். தாங்களும் பலரும் பார்த்திருப்பீர்கள். அது கட்டும் பொழுதே அதற்கு இருப்பது ஒரு அழகு, அதற்கு இருப்பது காலுடையவர்கள் தான். அந்த விரல் நம்முடைய கை விரல் அல்ல. அது மரத்தை பிடிப்பதற்கு மட்டும்தான் பயன்படும். தன்னுடைய வெறும் வாயை அது இப்படி கூடு கட்டுகிறது, தன்னம் ஓலை
சுவர்களிலிருந்து கிழித்து கிழித்து அவைகளை பின்னி பிணைத்து அந்த தன்னுடைய ஒரு வாயாலே கொட்டி கூட்டி மனிதர்கள் தங்களுடைய 10 விரலாலே முடியாது பிரித்து. இது வெறும் வேதாந்தம் அல்ல, சித்த உண்மை. சரி, அது கட்டும் போதும் வெறும் அது எல்லா பறவைகளும் மேல கூடு கட்டினால் தூக்கலாங்கு தொங்குகிற மாதிரி கூடு கட்டுகிறது. சும்மா தொங்கிட்டு தான் இருக்கும். பெரிய காத்தடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் அந்த கூடு போகாது. மழை பெஞ்சாலும் மழை பெஞ்ச உடனே ஓடிடுவோம், தூக்கலாங்கிறவை விட்டு விட்டு ஓடாது. பிறகு உள்ளே அதற்கு 2 அறை இருக்கு. 2 அறை தனித்தனியா இருக்கு. நம்மளால ஒண்ணு விசிட்டிங் ரூம் ஒண்ணு நம்ம இருக்கு. தூக்கலாங்குருவியுடைய கூடு இருக்கிறது வேண்டுமானால் எடுத்து பாருங்கள். சரி, பெட்ரூம் ஒண்ணு தனி, இந்த பக்கம் பார்க்கிறதுக்கு வெளியே என்ன நடக்கிறது ஒரு ரூம். 2 தனித்தனி அறைகள் இதுல இருக்கு. இந்த அறையினுடைய சுவர் பட்டியதாக இருக்கும், உள்ள இருந்து பார்த்தா வெளியே தெரியும். அது தூங்குறதுக்காக கட்டி இருக்கிற அறை இருக்கிறது. வெளிப்பக்கமும் உள்பக்கமும் கெட்டியாக இருந்து பார்த்தா வெளியே தெரியாது. என்ன அறிவு அல்லா கொடுத்திருக்கிறார். இனி அதற்கு மேலே நாம் இத்தனை போட்டியிலே அலங்காரம் செய்திருக்கிறோம் என்று விளக்கு போடுகிற வேதாந்தம் நமக்குத்தான் தெரியல. அந்த குருவி தூக்கத்தை தன்னுடைய வீட்டுக்கு விளக்கு தேவைப்படுகிறது என்று மின்மினி பூச்சி என்று சொல்லுகிறோமே. நம் வாய்க்கால் பக்கமாக போனால் மாலை நேரத்திலே பார்க்கலாம், இடத்திலே மின்மினி பூச்சி தன்னுடைய முதுகில் சென்று அதுக்கு வெளிச்சம் அடிக்கிறது. அந்த பிடித்துக் கொண்டு போய் தன்னுடைய வீட்டுக்குள்ளே கூட்டுல வைத்துக் கொள்கிறது. ஆனா உள்ள வச்சு அதை எப்படி கூட்டு கொண்டு போயிருமே, அதுக்காக என்ன செய்யுது, களிமண் எடுத்துட்டு போய் அந்த கூட்டுல ஒட்ட வச்சு அந்த களிமண் ஒட்டிக்கும் இந்த பூச்சியை பிடிச்சி மின்மினி பூச்சியை பிடிச்சிட்டு போய் அந்த கண்குள்ள அதனுடைய தலையை நுழைச்சிடும். அப்ப அது வெளியே அது சிக்கிக் கொள்ளும், தன்னுடைய அறைக்கு அது வெளிப்படுத்திக் கொள்ளும். வெளிச்சம் ஏற்படுத்துவது திறமை. நம்மை விட திறமைசாலி தூக்கலாங்குருவி. கட்டுவது திறமை என்றால் நம்மை விட திறமைசாலி. நம் வீடு கட்டுவது திறமை என்றால் திறமைசாலி காகம். பெற்றெடுப்பது குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்வது திறமை என்றால் என்னுடைய வீட்டினுடைய எலி 6 போடுகிறது. நம்ம எத்தனை போட்டோம்? யாருக்காவது இப்ப கேட்டுட்டா முதல்ல கேட்கும் போதே கேட்கறாங்க எத்தனை குழந்தைங்க. முன்னாடி எரிஞ்சி புள்ளவங்களுக்கு குறைஞ்சு போச்சு, இன்னும் குறைஞ்சிக்கிட்டே. இப்ப என்ன மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் வருஷம் தலைமுறை புண்டிட்டோம், அதனால குழந்தை கொஞ்சம் போச்சு. இப்ப நான் சொல்றேன் எத்தனை குழந்தைங்க அவர் கேட்கிறார் பார்த்தோம். எனக்கு 5 குழந்தைங்க. இவரு சோறு போட போற மாதிரி நானெல்லாம் சோறு போடுறேன். பொம்பளை பிள்ளைங்க அவர் கேட்கிறாரு. பொம்பளைங்க நான் சொல்லுவேன் எத்தனை எத்தனை இன்னும் முடியலைங்களா கேட்கிறாரு. என் ஹயாத் இருக்குதா, இன்னும் பொம்பளை புள்ள முடியலையா, முடிஞ்சா நீங்களும் மௌத்தா போயிருவீங்களே கேட்கிறாரு. முன்னால பார்த்துக்கிட்டே இருந்த இதுக்கு மேல் எப்போதும் வேண்டாம். இப்ப போய் நாமே குழந்தை நமக்கு குழந்தை. இன்னைக்கு தத்துவம் இதுதான். நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை. நான் சொன்னேன் நாமே குழந்தை நமக்கேன் கல்யாணம். இப்ப நான் குழந்தைன்னு சொல்லிட்டீங்களா, குழந்தைக்கு இருக்கு கல்யாணம் இருக்க வேண்டியதுதானே. சோதர்களை உண்மையிலே அதற்கு துரோகம் செய்கிறோம். அல்லாஹ் தாம்பத்திய இன்பத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பெறுகிற சிரமத்துக்கு அதை கொடுத்திருக்கிறார். கணவன் மனைவியினுடைய இன்பம் என்று ஒன்று அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று அது எதற்கு கூலியாக நீங்கள் பெற்றீர்களே குழந்தை, அந்த குழந்தைகளை வளர்ப்பது ஏற்படுமே. தாய்மார்களே கேளுங்கள், குழந்தைகளை வளர்ப்பதற்குரிய சிரமத்திற்கு கூலியாகத்தான் தாம்பத்திய உறவினுடைய அல்லாஹ் தந்திருக்கிறார். கூலி மட்டும் வாங்கிக்கணும், வேலை செய்ய நீங்க எல்லாரும் செய்யறதா. கூலி கிடைச்சா வேலை செய்யக்கூடாது, கூலி கூடுதலா கிடைக்கணும், வேலை கம்மியா செய்யணும். இன்றைக்கு அல்லாஹ்வைத்தான் காட்டுகிறோம், கூலி எல்லாம் வாங்கிக்க வைக்க கூடாது. சகோதரர்களே, இதுவெல்லாம் பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த உண்ணுவது, உடுத்து, அழகாக இருப்பது, ஆடம்பரமாக இருப்பது, அழகாக இருப்பது, இவைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியை பின்பற்றுவது ஒன்றுதான். வழியிலே நடந்து காட்டினார்களோ அந்த வழியிலே நடந்திருக்க வேண்டும். வாழ்க்கை எங்கே முடிகிறதோ அங்கே முடிவதில்லை, இன்னொரு உலகம் ஆரம்பமாகிறது. நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் கபரிலே வைத்து விட்ட உடனே வாழ்க்கை முடிந்து விடுகிறது. வாழ்க்கை முடியவில்லை, ஒரு உலகத்தினுடைய மறு உலக வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. எனவே இந்த உலகத்தினுடைய நோக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழுவதுதான். இன்னும் சொல்ல போனால் ரசூலை யார் பின்பற்றுவார்களோ அவர்களைத்தான் நம்புகிறான். ரசூலுக்காமல் யார் வாழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்பி வாழ்க்கையிலே, தொழிலிலே, உத்தியோகத்திலே, அரசியலிலே, சமுதாய உடையிலே, உடலிலே,